கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 தேவதூதன் அவருடனே தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அவர்களுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமேன். அன்பானவர்களே, தேவதூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் போது முதலாவது சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உலகம் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். கடைசி காலமாக இருக்கிறபடினால எங்கு பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், கடல் கொந்தளிப்பு, பெரும் மழை, வெள்ளம், இது கடைசி காலத்தை குறிக்கிறபடினால எங்கு பார்த்தாலும் பயம். எது எப்போ நடக்கும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்றைக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக காணப்படுகிறதா? பூமியில் சமாதானம் இருக்கிறதா? மனுஷர் மேல் பிரியம் காணப்படுகிறதா? எங்கு பார்த்தாலும் மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் செயல்பட்டு கொண்டிருக்கான் என்பதை நம்ம நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூமியில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை தேடி மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே இமய முதல் குமரி வரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி. நிம்மதி கிடைத்ததாக தெரியவில்லை. தேவனுக்கு மகிமை போய் சேரவில்லை. அன்பு சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது தேவதூதனே அந்த பிறப்பை அறிவித்தார்கள். தேவதூதனே அந்த பிறப்பை அறிவித்தார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கார் என்று சொல்லி நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம் மூலயமாக அவர் நாம மகிமைப்படுகிறதா? கிறிஸ்மஸ் என்றாலே வருடம் ஒரு முறை தேவாலயத்தை அலங்கரிப்பது, புதிய உடைகளை வாங்குவது, அப்பா எத்தனை செலவுகள், எவ்வளவு ஆடம்பரங்கள், இனிப்பு பலகாரங்களை அனைவருக்கும் பங்கிட்டு கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, நல்ல காரியங்கள். ஆனாலும் அதன் மூலம் அவர் நாம மகிழ்ப்படுகிறதா? இல்லையே. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் அறிவிப்பதன் மூலமாக, கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதன் மூலமாக இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல இயேசு அவர் என்று யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இல்லை சகோதரனே, நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். நம் மூலமாக தேவன் நாம் மகிழ்ப்பட வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு நம் மூலியமாக மகிமை உண்டாக வேண்டும். நம் மூலியமாக அந்த பூமியில் சமாதானம் பெருக வேண்டும். நம் மூலியமாக மனிதரிடத்தில் அன்பு பெருக வேண்டும். இயேசு உலகத்தில் பிறந்தார், அதனாலே நமக்கு மாற்றங்கள் காணப்படாது. இயேசு ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இயேசு பிறக்க வேண்டும். இயேசு நம் உள்ளத்தில் பிறந்தால் மாத்திரம்தான் நமக்குள் வருகின்ற மாற்றத்தினாலே நமக்குள் சுபாவ குணங்கள் இருக்கிறது. பழைய சுபாவ குணங்கள் இருக்கிறபடினால அடிக்கடி வெளியே காட்டுகின்ற காலத்தினால நம் மூலியமாக அவர் நாம மகிழ்ப்படாமல் போய் கொண்டிருக்கிறது. அந்த இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கும்போது நமக்குள் தெய்வீக அன்பு இருக்கும். நமக்குள் மாற்றங்கள் ஏற்படும். கர்த்தருக்காக அவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு ஏற்படும். நமக்குள்ள மாற்றம், அன்பு, சமாதானத்தை நாம் மற்ற வெளிக்காட்டுவதற்கு உலகத்தில் பிறந்த இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இயேசு நம் உள்ளத்தில் பிறந்தால் மாத்திரம்தான் தேவன் நாம மகிழப்படும். பூமியில் சமாதானம் உண்டாகும். மனுஷரிடத்தில் பிரியம் காணப்படும். அன்பு சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் பிறந்தார், முன்னணியில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்தார், மாட்டு துருவத்தில் பிறந்தார் என்று நம்புகிறவர்களுக்கு வருஷம் ஒரு முறை தான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்து விட்டார் என்று நம்புகிறவர்களுக்கு தினம் 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 கிறிஸ்மஸ். தினம் தினம் தேவ அன்பு, தினம் தினம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இயேசு உள்ளத்தில் பிறக்க வேண்டும். உலகத்தில் பிறந்த இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறந்து எங்கள் உமக்காக வாழ வைங்கப்பா என்று சொல்லி பிதாவை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட இந்த கிறிஸ்மஸ் இந்த நாளிலே
கர்த்தாவே இந்த வசனத்தை கொண்டு கொஞ்ச நேரம் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்களே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நீங்கள் தந்துள்ள நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிகள் உள்ளத்திலும் இயேசு பிறக்கும்போது தான் நீங்கள் விரும்பின மாற்றங்கள் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசு பிறக்கட்டும். பிதாவாகிய தேவன் நீங்கள் கிருபை செய்தருளும். எங்களை தாழ்த்துகிறோம், உள்ள கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு அன்பு காட்டுகின்ற பிள்ளைகளாக, பூமியில் சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற பிள்ளைகளாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பொருளாக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமேன்.